தீயோர் என்னிடம் வீணானவற்றை எடுத்துரைத்தனர். உமது சட்டத்தை அல்ல, ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசிக்கொண்டிருந்தேன். நான் வெட்கமுறவில்லை. திருப்பாடல்கள் 118 இறைவசனங்கள் 46 மற்றும் 85. அன்புக்கினியவர்களே, இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டினுடைய 6வது மாதம், புதிய மாதம், ஜூன் மாதம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து இதுவரை நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி நெஞ்சுக்கு நெருக்கமாய் வைத்து நம்மை அரவணைத்து வழிநடத்திய கடவுள் எதிர்வரும் நாட்களிலும் நம்ம எல்லாரையும் அவருடைய இதயத்திற்கு நெருக்கமாய் வைத்து நம்மை வழிநடத்த, ஆசிர்வதிக்க, பாதுகாக்க, பராமரிக்க இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற எல் கிருபானந்த், ஜெனோவா, பிரிட்டோ, பிரபா, பிரேமா, எட்வின், லூயிஸ், செர்லி குடும்பத்தினர் நன்றி திருப்பலி ஆகிய திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற அடைக்கலம், தாமஸ் ஆண்டோ, ரீட்டா முத்தம்மாள், சவரிமுத்து, வியாகுலமேரி இவர்களுடைய ஆன்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, தாயாம் திரு அவை என்று மறை சாட்சியும் புனிதருமான புனித ஜஸ்டின் நினைவு நாளை கொண்டாடுகிறது. புனித ஜஸ்டின் பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். புறவினத்தார் பெற்றோருக்கு மகனாக பிறந்து மெய்யியலை நன்கு கற்றுத்தேர்ந்து பின்னர் கிறித்துவ மறையை தழுவி தான் கற்றறிந்த மெய்யியலை புறவினத்தாரோடு தர்க்கம் செய்வதற்கு பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதனாலேயே இவர் கொல்லப்பட்டார் என்று திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகிறது. முதல் நூற்றாண்டிலேயே இயேசுவுக்காய் அவர் பெற்றுக்கொண்ட நற்போதனைக்காய் மறை சாட்சியாய் தன்னை கையளித்தவர். இந்த புனிதரிடம் நாமும் இயேசுவின் பால் அன்பு கொண்டிருக்க, அவருடைய இதயத்தின் மீது தனியாத தாகம் கொண்டிருக்க இவருடைய பரிந்துரை வேண்டி நாம் ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக அல்லாது இயேசுவை போன்று மேலுலகை சார்ந்தவர்களாயிருக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு எழுதிய 2வது திருமுகத்தில் பேதுரு சொல்லுகிறார், நாம் கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அறிதல் நம்மை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கும், நம்மை சீரழிவுக்கு இட்டு செல்லுகின்ற உலகின் போக்கிலிருந்து நம்மை காப்பாற்றும். இந்த அறிவு நம்மை நம்பிக்கையோடும் நற்பண்போடும் அறிவோடும் தன்னடக்கத்தோடும் மன உறுதியோடும் இறைப்பற்றோடும் வாழ உதவிடும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியின் வழியாய் நாம் இயேசுவையும் அவருடைய ஒரே
தந்தையும் நம் கடவுளுமாகிய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இதனுடைய நீட்சியாகவே இன்றைய நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. திராட்சை தோட்ட திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த குத்தகைக்காரரை குறித்து தியானிக்கின்ற இன்றைய நற்செய்தியில் தக்க காலத்தில் தனக்குரியதை எதிர்பார்த்த உரிமையாளருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. கடவுள் நமக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எனவே நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பு எது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கிறித்துவத்தினுடைய விழுமியங்களான நம்பிக்கை, நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, எனவே இவற்றையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தக்க காலத்தில் நாம் பலனை கொடுக்கும்படியாய் அவர் அழைப்பும் கொடுக்கிறார். இதையும் சிந்தித்தவர்களாய் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடைமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறை பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரொழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார்.
பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 12 முடிய. இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளரிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரை கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்கள் சிலரை நையப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருச்சபையினுடைய மறைசாட்சி புனித ஜஸ்டின் நினைவு நாளோடு ஆரம்பமாகிறது. அதைவிட ஜூன் மாதம் முழுவதும் இயேசுவின் மாசற்ற திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நாம் இயேசுவோடு பயணிக்க, அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் செலவிட நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி மே மாதம் முழுவதும் அன்னை மரியாளோடு நாம் பயணித்தோமோ அப்படியாய் இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய மகனும் நம் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவினுடைய அன்பு எத்தகையது என்பதையும், அந்த அன்பின் தெய்வீகம் எவ்வளவு என்பதையும், அதனால் அது எவ்வளவு ஆழமானது அகலமானது என்பதையும் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க இயேசுவினுடைய இதயத்தில் நம்மை நாம் பொதித்து கொள்ள
திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்கினியவர்களே, இந்த குரு முன்னுரையின் பின்புலத்தில் இன்றைய இறை வார்த்தையை நாம் சற்று தியானிக்க முயற்சி செய்வோம். சில மாதங்களுக்கு முன்பு படித்த ஒரு கதை, ஒரு புனையப்பட்ட கதை என்றே நாம் வைத்துக்கொள்வோம். ஒரு கிராமத்திலே மாணிக்கம் என்கின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த கிராமத்திற்கு அவர் குடியேறிய பொழுது ஒரு புதிய வீடு கட்டினார். அந்த வீட்டிற்கு முன்பாக ஒரு மாமரம் நட்டு வைத்தார். அந்த மாமரம் அழகாய் வளர்ந்தது, பெரிய மரமானது. அது பெரிய மரமாய் ஆவதற்கு முன்பு அவர் அந்த கன்றுக்கு, மரக்கன்றுக்கு, மாமரக்கன்றுக்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் அவ்வப்பொழுது அவர் கொடுத்தார். தேவையான பொழுது நீர் ஊற்றினார், தேவையான பொழுது உரமிட்டார், தேவையான பொழுது அதற்கு தேவையான மருந்துகளையும் வாங்கி அதற்கு கொடுத்தார். இப்படியாய் அந்த மாமரத்தை அவர் அதீதமாய் அன்பு செய்து வளர்த்தெடுத்தார். மரம் நன்றாக வளர்ந்தது, பருவ காலம் வந்தது, பூ பூத்தது, காய் கொடுத்தது, நிழல் கொடுத்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இந்த மாணிக்கம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரம் பட்டு போய்விட்டது. உடனே ஊரில் இருந்த நிறைய பேர் மாணிக்கத்திடம் வந்து சொன்னார்களாம், மாணிக்கம், இந்த மரம் பட்டு போய்விட்டதே, வீட்டிற்கு முன்பு பட்டு போன மரத்தை வைத்திருப்பது நல்லதல்ல. எனவே அந்த மரத்தை நீ வெட்டி எரிந்துவிடு, அதற்கு பதிலாக வேண்டுமென்றால் இன்னொரு மரத்தை நட்டுவிடு என்று ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் மாணிக்கத்திற்கு அறிவுரை சொன்னார்களாம். ஆனால் மாணிக்கத்திற்கு இந்த மரத்தை வெட்டுவதற்கு மனம் இல்லை. காரணம், அந்த மரம் அவர்கள் புதிதாக வீடு கட்டி குடியேறிய பொழுது இன்னொரு நண்பர் ஒருவரால் அது அவருக்கு நினைவு பரிசாக கொடுக்கப்பட்டதாம். எனவே அந்த சென்டிமெண்ட்டின் அடிப்படையில் இந்த மரத்தை வெட்டுவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. அதே நேரத்தில் இந்த மரம் நன்றாக இருந்த பொழுது அது கொடுத்த நிழல், அது கொடுத்த பழம், இவற்றையெல்லாம் நினைத்து அவருக்குள் ஒரு அதீத அன்பையும் அந்த மரத்தின் மீது வைத்திருந்தார். எனவே மரத்தை உடனடியாக வெட்டுவது என்கின்ற அந்த முடிவுக்கு அவர் செல்லவில்லை. திடீரென்று ஒரு நாள் மாணிக்கம் அந்த மரத்திடம் சென்று பேச ஆரம்பித்தாராம். அதன் பிறகு தன்னால் இயன்றவரை அந்த மரத்தை கட்டிப்பிடித்து கொஞ்ச ஆரம்பித்தாராம். அதன் பிறகு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தாராம். அந்த கிளைகளை எல்லாம் பிடித்து வருடி விடுவாராம். தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சினார், உரமிட்டார். ஒரு நாள் காலையில் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தின் அங்குமிங்குமாய் புதிதாய் பச்சை இலைகள், பட்டு போன மரத்திலிருந்து பச்சை இலைகள். மாணிக்கத்திற்கு மகிழ்ச்சி. இன்னும் அதிகமான கவனம் கொடுத்தார், சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டார். மரம் இப்பொழுது இன்னும் பசுமையாய் வளர ஆரம்பித்தது. அந்த பகுதியாய் கடந்து சென்றவர்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். முன்பொரு காலத்தில் மாணிக்கத்திடம் வந்து பட்டு போயிருக்கின்ற மரத்தை வெட்டிவிடு என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது மாணிக்கத்திடம் வந்து சொன்னார்களாம், மாணிக்கம், நீ இந்த மரத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பு மீண்டும் அது தழைக்கிறது, இனிமேல் பார்த்துக்கொள் என்று சொல்லி மீண்டும் அவரை உற்சாகப்படுத்தினார்களாம். பருவம் வந்தது, பூ பூத்தது, காய் காய்த்தது, பழமானது, அது விற்கப்பட்டது, பணம் கிடைத்தது. இந்த நிழலில் மகிழ்ச்சியாய் மாணிக்கம் வாழ்ந்தாராம். இதுதான் கதை. அன்புக்குரியவர்களே, இந்த கதையை அப்படியே நகர்த்தி இன்றைய நற்செய்திக்கு கொண்டு வாருங்கள். இன்றைய நற்செய்தி முன்பெல்லாம் நமக்கு விளக்கப்பட்ட பொழுது இப்படித்தான் சொன்னது. ஒருவர் திராட்சை தோட்டம் வைத்திருந்தார், அது கடவுள். அதை அவர் அழகாக பராமரித்தார். முதல் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு
சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்கு எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் உரிமையாளர் செய்தார். அதன் பிறகு அதை குத்தகைக்கு விடுகிறார். கடவுள் திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர். இந்த திராட்சை தோட்டம் என்பது நம்மை குறிக்கிறது, அல்லது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பை நிராகரித்தவர்கள், கடவுளுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள், கடவுளை மறுதலித்தார்கள், கடவுளை விட்டு விலகிச் சென்றார்கள், வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். எனவே அவர்கள் பல்வேறு அரசுகளுக்கு அடிமைகளாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை விடவில்லை. அவ்வப்பொழுது தம்முடைய இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார், அரசர்களை உருவாக்குகின்றார், அவர்கள் வழியாய் செய்தியை சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் நிராகரித்தார்கள். இந்த படலம் தொடர்கிறது. ஒவ்வொரு முறையும் கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட மக்களை தம் பக்கமாய் அழைத்து வர தொடர்ந்து இறைவாக்கினர்களை, பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆனால் அவர்கள் எல்லா இறைவாக்கினர்களுக்கும் செவிமடுத்தார்களா என்றால் இல்லை. எப்படி இன்றைய நற்செய்தியில் ஒவ்வொரு முறையும் குத்தகையை கேட்டு தம்முடைய பணியாளர்களை குத்தகைக்காரரிடம் அனுப்பிய பொழுதெல்லாம் குத்தகைக்காரர்கள் தாக்கப்பட்டார்களோ, அடிக்கப்பட்டார்களோ, புறம் தள்ளப்பட்டார்களோ, கொலை செய்யப்பட்டார்களோ, அப்படித்தான் இறைவாக்கினர்களும் கடவுள் அனுப்பிய மனிதர்களும் எதிர்கொண்டார்கள். இறுதியாய் கடவுள் தம் மகனை அனுப்புகின்றார். ஆனால் அந்த குத்தகைக்காரர்கள் இவன்தான் தோட்டத்திற்கு உரிமையாளர், எனவே இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி கொன்று போட்டார்கள். இறுதியாய் கடவுள் தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு சொந்தமானவர், கடவுளுடைய மகன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத குழுமம் இயேசுவை கொலை செய்தது. அன்புக்குரியவர்களே, இறையலார்கள் இதை அப்படியே மொழிபெயர்க்கின்ற பொழுது அழகாய் சொல்லுகின்றார்கள். கடவுள் நமக்கான வாழ்க்கையை கொடுத்தார், அந்த வாழ்க்கையை அழகாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். எனவே கடவுள் இப்பொழுது அறுவடையை எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி இந்த குத்தகைக்காரர் தன்னுடைய குத்தகைக்கு உரியதை கொடுக்கவில்லையோ, அல்லது உரிமையாளருக்கு போய் சேர வேண்டியதை கொடுக்கவில்லையோ, இயேசுனுடைய காலத்தில் தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், காரணம் இவர்கள் எல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள், அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் சேவை செய்யாமல் அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய சொல்லும் முரண்பட்டு இருந்தது. எனவேதான் இயேசு யோவானர் செய்தியில் சொல்லப்படுவது போல தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை நிராகரித்தார்கள். எனவே இயேசு இறை ஆட்சியை மற்ற எல்லாருக்கும் எடுத்துச் செல்லுகின்றார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இறை ஆட்சிக்கு உரியவர்களான அதிகாரம் பெற்றிருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு அழகாய் சொல்லுகின்றாரே, நம் கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதருமான சீமோன் பேதுரு எழுதுவது, கடவுளையும் நம் ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக. அன்புக்குரியவர்களே, 2 செய்தி. 1, நாம் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு யூதர்களிடம் சென்றார், தலைமை குருக்களிடம் சென்றார், பரிசேயர்களிடம் சென்றார், சதுசேயர்களிடம் சென்றார், தலைமை பொறுப்பில் இருந்தவர்களிடம் சென்றார். ஆனால் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இயேசு தொழுநோயாளரிடம் செல்லுகின்றார், பாவிகளிடம் செல்லுகின்றார், இறந்தவர்களிடம் செல்லுகின்றார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் வழியாய் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படி கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு முன்மொழிகின்ற விழுமியங்கள் நம்முடைய வாழ்வியலாய் மாற வேண்டும். எவையெல்லாம் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய்,
நற்பண்பு உடையவர்களாய், அறிவு உடையவர்களாய், தன்னடக்கம் கொண்டவர்களாய், மன உறுதி உடையவர்களாய், இறை பற்று கொண்டவர்களாய், நேயத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகிற செய்தி. எனவே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை கொடுப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய நற்செயல்கள் தான் நமக்கான தீர்ப்பை பெற்று தர போகிறது என்பதை ஒவ்வொரு முறையும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே நற்செயல்கள் மூலமாய், அறச்செயல்கள் மூலமாய் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாறுவோம். குத்தகைக்காரர் பருவ காலத்தில் குத்தகையை கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் கொடுக்கவில்லை. எனவே உரிமையாளர் வந்து குத்தகைக்காரரிடமிருந்து தன்னுடைய உடைமையை பெற்று தக்க பருவ காலத்தில் குத்தகை கொடுக்கின்ற இன்னொருவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் கடவுளை, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் இப்படித்தான் புறம் தள்ளப்படுவோம். எனவே நம்முடைய செயல்கள் மூலமாய் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் மாறிட அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவனுடைய மறைநிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாய் காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து
முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். இயேசுவின் போதனைகளை வாழ்வியலாக்கி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி காற்றிற் பாடும் எங்கள் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எங்கள் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எங்கள் இன்பப் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். தன்னொளி வீசும் நிலவும் எந்தன் இயேசுவே. பாய்ந்து ஓடும் நதியும் தன்னை படைத்த தேவனே. மூளை பாடியும் தென்றல் காற்றும் இன்று இணைந்து பாடுமே. அவர் வரவால் உள்ளம் நிறைந்து அவரை போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரிய பங்கு மக்களே, கடந்த மே மாதம் முழுவதுமாய் நாம் மாலை திருப்பலிகளை கொண்டாடி அன்னையை நாம் கொண்டாடினோம். சிறப்பு பக்தி முயற்சிகளை மேற்கொண்டோம். நாளையிலிருந்து காலை 6:30 மணிக்கு திருப்பலிகள் பங்கு ஆலயத்தில் கொண்டாடப்படும். அது உங்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பப்படும். காலை 6:30 மணிக்கு ஏற்கனவே நம்முடைய பங்கு அட்டவணையில் இருப்பது போல காலை திருப்பலிகள் நடைபெறும். நம்முடைய தமிழக அரசு கொடுத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் குறிப்பாக சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்கு மத்திய அரசு ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்களை திறக்கலாம், பூஜைகள் அல்லது வழிபாடுகள் நடத்தலாம் என்கின்ற வழிகாட்டுதலை கொடுத்திருந்தாலும் நம்முடைய தமிழக அரசு இந்த 4 மாவட்டங்களுக்கும் 30ஆம் தேதி வரை பொது முடக்கத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறது. எனவே நம்முடைய பங்கு ஆலயத்திலும் ஜூன் மாதம் வரை பொது திருப்பலிகள் நடைபெறாது. பங்கு தந்தையினுடைய திருப்பலி நடைபெறும். அது மட்டுமே உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே இறை மக்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஏற்கனவே மே மாதத்தில் விவிலியத்தினுடைய முதல் 5 புத்தகங்களிலிருந்து நாம் விவிலிய வினாடி வினா நடத்துவோம் என்று சொல்லி முன்னெடுத்தோம். அது ஜூன் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இன்று இரவு ஏற்கனவே தயாராக இருக்கிறது. இன்று இரவு உங்களுக்கான அடுத்த 3 புத்தகங்களிலிருந்து, லேவியர் புத்தகம், இணை சட்ட புத்தகம், எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும். எனவே இந்த மாதம் முழுவதும் கூட நாம் இதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு 5 புத்தகங்களுடைய விடைத்தாள்களும் வருகின்ற 15ஆம் தேதிக்குள் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தை சேரும்படி உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவின் மதுர திரைநிலையமே, ஸ்நேகக்கினி மயமே, தினமும் நெருங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மருமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபலினை சுமந்தார். கள்ளனைப் போல கசடர்கள் உண்மை கடுஞ்சிலுவை நிறைந்தார். கருணையார் உந்தன் இருதய அன்பின் கரையவர் கண்டறிவார். உன் திரு ரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாய். ஓய்வில்லா அன்பால் உன்னை மறந்தாய். ஓ திரு இருதயமே,